அந்த நகை இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் ஒரு உயிர் போயிடுச்சு. ஒரு உயிர் போய் இப்போ 6 பேர் மாறிட்டாங்க. இந்த சம்பவம் டோட்டலாக டைவர்ட் ஆகிடுச்சு. இப்போது நகை யார் எடுத்தா? இப்போ நகையை ரெக்கவரி பண்ணிட்டாங்களா? அப்போ அந்த கம்ப்ளைண்ட் என்ன? இப்போ இந்த எஃப்ஐஆர் கொலை பண்ண எஃப்ஐஆர் வந்துருச்சு. அப்போ நகைக்கு கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் நகை எங்கே போச்சு? இல்லை சப்போஸ் அவங்க பொய்யான குற்றச்சாட்டு கொடுத்தாங்கன்னா அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க மேலே ஆக்ஷன் எடுத்துரு. அது அந்த தகவலும் இல்லையே. இப்போது அந்த மருத்துவர் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இவங்க அரெஸ்ட் பண்ண காவல்துறை அரெஸ்ட் பண்ணது அஜித்குமார். அஜித்குமார் கூட சேர்ந்து 4 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் அந்த காரை பார்க் பண்ணது வந்து அருண்குமார் அப்படின்றாங்க. ஆனால் இந்த பெண்மணியே என்ன சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் வீடியோ பார்க்கும்போது அவரே தட்டு மாதிரி தான் ஓட்டிகிட்டு வந்தாருன்றாங்க. பட் அவங்க தம்பியை கேட்டால் எனக்கு ஓட்டவே தெரியாது என் தங்க அண்ணனுக்கு. அவங்க மதர் என்ன சொல்கிறாங்க, என் பையன் குடிப்பான், திருட மாட்டான். பட் இவ்வளோ பேர் ஒரு பப்ளிக் வந்து அந்த பையனுக்கு ஆதரவாக வராங்க அப்படின்னா அவன் கிரைம் அக்யூஸ்டாக இருந்தால் கண்டிப்பாக வரமாட்டாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க கூட வரமாட்டாங்க. அவன் பண்ணால் அதுக்கு உண்டான தண்டனை அனுபவிச்சுட்டான்ருவாங்க. கிரைம் அக்யூஸ்ட்னா 100 பேர் இப்போ நடந்து போகிறவங்க கிட்ட ஒரு செயின் ஸ்நாச்சிங் ஒரு தாலியாக இருக்கிறவனை வந்து ஐயோ இவன் தாலியாக இருக்கிறான் அவனுக்கெல்லாம் பாவ பச்சாதாபமே பார்க்க மாட்டாங்க.